மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளவங்கோடு தொகுதி விளாத்துறை ஊராட்சியில் அஞ்சலி கடவு என்னும் ஊருக்கு பஸ் வசதி குறைவாக உள்ளது. இங்கு இயக்கப்படும் பேருந்தை பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு சென்று வருபவர்கள் வசதிக்காக காலை மாலை இரு வேளைகளிலும் பேருந்தை இயக்குவதோடு PHS 8 என்ற பேருந்து மார்த்தாண்டத்திலிருந்து திருத்துவபுரம், மருதங்கோடு, செம்மங்காலை வழி மேல்புறம், உத்திரங்கோடு, மொதப்பங்கோடு, பிலாவளை வரை சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து நீண்ட வருடங்களாகவே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் பழையது போல பேருந்தை இயக்க அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விளவங்கோடு தொகுதி விளாத்துறை ஊராட்சி அஞ்சாலி கடவு வழியாக தடமின் PH 8 என்ற பேருந்து மார்த்தாண்டம் அஞ்சாலி கடவு தடத்தில் இயக்கப்படவில்லை. PHS 8 என்ற பேருந்து மார்த்தாண்டம் ஐந்துளி தடத்தில் இயக்கப்பட்டு பயணிகள் பயன்பாடு இல்லாததால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னரே நிறுத்தப்பட்டதாக தகவல் உள்ளது. இத்தடத்திற்கு பதிலாக 85B மார்த்தாண்டம் ஐந்துளி தடத்தில் 8 நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் கோரிக்கையின்படி தடம் எண் 87D பேருந்து மார்த்தாண்டம் அஞ்சாலி கடவு தடத்தில் வெட்டுவேந்தி, காப்புக்காடு, ஆலமூடு வழியாக காலை மற்றும் மாலை 4 நடைகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இத்தடத்தில் இயங்குகின்ற பேருந்துகளின் பயணிகள் பயன்பாடும் குறைவாகவே உள்ளது. இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த பேருந்து வழித்தடங்கள் இயக்கப்படுகின்றன. மாண்புமிகு உறுப்பினர் தாரை கட்பட். முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள விடியல் பயண திட்டம் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு மகளிர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விரைவு பேருந்திலும் இலவசமாக மகளிருக்கு பயணம் செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று மகளிர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இந்தியாவிலேயே சட்டமன்ற உறுப்பினருக்கு ஃப்ரீ தானே மகளிர் எல்லாருக்கும் ஏன்பா இவ்வளவுதான் இருக்கு உங்களுக்கு? இந்தியாவிலேயே எவர்கிரீன் மாவட்டமான குமரி மாவட்டத்தில் மலையும் காடும் இயற்கையும் நிரம்பி வழியும் விளவங்கோடு தொகுதியில் சுற்றுலாவையும் ஆயுர்வேதத்தையும் மேம்படுத்தும் வகையில் மார்த்தாண்டத்தில் இருந்து பயணம் வழியாக சிதறால் மலைக்கோயில், அருமனை, திருவரம்பு, திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, நெட்டா நீர்பிடிப்பு பகுதி ஆகியவற்றில் இணைத்து பேருந்தை இயக்கி சுற்றுலா பயணிகள் வசதிக்காக புதிய பேருந்தை இயக்குவதுடன் 85A மார்த்தாண்டம் கழுவந்திட்டை பறக்குன்னு வழியாக பரச்சமூடு செல்கின்ற பேருந்து இரவு 7 மணிக்கு மேல் இயக்கப்படுவதில்லை. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள். இதை அரசு இயக்க வேண்டும் என்று இயக்க முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரே கேள்வியில் 4-5 கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார்கள். நகர பேருந்துகளில் மகளிருக்கு விடியல் பயணம் கொடுப்பது என்பது எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அது மற்ற பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தினால் அதற்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடும். ஏதாவது ஒன்றில் கொடுத்தால்தான் அதனுடைய அருமை தெரியும். எனவே இப்போதைக்கு இதுவே போனதுமாக இருக்கிறது. அதே போன்று சுற்றுலா பணி வழித்தடங்களை இணைக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஏற்கனவே கொடைக்கானலில் இதே போன்று சுற்றுலா இடங்களை இணைத்து ஒரு வழித்தடம் இயக்கப்படுகிறது. இப்பொழுது தற்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஊட்டிக்கு சென்ற பொழுது அங்கேயும் இதுபோன்று ஆப்பான் சர்வீஸ் அறிவித்திருக்கிறார்கள். எனவே தங்களுடைய தொகுதியிலும் நீங்கள் கூறியிருக்கின்ற அந்த வழித்தடத்தை இணைத்து ஒரு பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 248 மாண்புமிகு உறுப்பினர் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர்